குடிநுழைவுச் சோதனைகளை வேகப்படுத்தி விமானம், நிலம் மற்றும் கடல் வழியாக நாட்டிற்குள் நுழையும் பகுதிகளில் ஏற்படும் நெரிசலை குறைக்கும் நோக்கில் 2028ஆம் ஆண்டிற்குள் நாடு முழுவதும் 125 நுழைவு மையங்களில் மொத்தம் 635 தானியங்கி குடிநுழைவு கதவுகளான ஓட்டோ கேட்கள் அமைக்கப்படும் என்று குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்காரியா ஷபான் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் கோலாலம்பூர் அனைத்துலக நிலையமான KLIA மற்றும் ஜோஹர் CIQ வளாகங்கள் உள்ளிட்ட முக்கிய நுழைவு பகுதிகளில் அமுல்படுத்தப்பட உள்ளது. தற்போது நாட்டில் 75 ஓட்டோ கேட்கள் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசிய பயணிகள், 63 குறைந்த அபாய நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள், தகுதியான நீண்டகால அனுமதி பெற்றவர்கள், தூதரக பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரும் இந்த ஓட்டோ கேட் வசதியை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்நிலையில் புதிய ஓட்டோ கேட் நிறுவல் பணிகள் 2026ஆம் ஆண்டில் கட்டம் கட்டமாக தொடங்க உள்ளது. இதற்கு ஏற்ற வகையில் QR குறியீடு அடிப்படையிலான விரைவு சோதனை முறையும் நடைமுறையில் உள்ளது. ஜோஹர் CIQவில் மட்டுமே அமல்படுத்தப்பட்டு வந்த இந்த முறை விரைவில் KLIA உள்ளிட்ட இதர முக்கிய விமான நிலையங்களிலும் விரிவுபடுத்தப்படும். இத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு, முகம், கைரேகை அடையாளம், பாஸ்போர்ட் சிப் சரிபார்ப்பு, போலி ஆவணங்களை கண்டறிதல் மற்றும் நேரடி கண்காணிப்பு பட்டியல் சோதனை போன்ற உயர் பாதுகாப்பு அம்சங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. பயணியின் விவரங்களில் முரண்பாடு இருந்தால் ஓட்டோகேட் திறக்கப்படாது என்றும் இது எல்லை பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.